உயிரே உறவே தமிழே வணக்கம். அந்த உறவும் அந்த உயிரும் அந்த தமிழும் மடிப்பாக்கத்திலும் வாழ்கிறது, தமிழகமெங்கும் வாழ்கிறது. இங்கே இந்த விழாவை அற்புதமாக ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட செயலாளர் ராஜீவ்குமார், மாவட்ட செயலாளர் அண்ணாமலை, மண்டல செயலாளர் கோபிநாத், திருமதி கமிலாநாதன் அவர்கள், மௌரியா அவர்கள், அனைவருக்கும் நன்றி. இங்கே முதலில் அவர்களுக்கு கடைசியாக சொல்ல வேண்டிய நன்றி உரையை நான் சொல்வதற்கு காரணம், இங்கே உரையில் நான் பேச துவங்கிய பிறகு சூடு ஏறிவிடும். எனக்கு, உங்களுக்கு ஏறுதோ இல்லையோ, எனக்கு நல்ல கோபம் வந்துடுது. வீட்டுக்கு போய் படுத்து தூங்க ரொம்ப நேரம் ஆகுது. இத்தனையும் பேசிட்டோமே, இவ்வளவு கடன் இருக்க எப்படி அடைக்க போறாங்கிற பதட்டம் எனக்கு இப்பவே வந்துருச்சு. பதவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ஏன் கடன், இவங்க போயிடுவாங்க. மாண்புமிகுகள் அவர்கள் மாண்புடன் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் கேள்வி. இந்த மாண்புமிகுன்னு அவங்களே போட்டுக்கிட்டா போதுமா? நீங்க சொல்ல வேணாமா? நாங்கள் யாரும் அதை நீங்கள் கொடுக்காமல் பெறப்போவதில்லை. செய்து காட்டிவிட்டு அதற்கான பரிசாக நீங்கள் எங்களை திரு போட்டாலும் சரி, மாண்புமிகு சொன்னாலும் சரி, தம்பி அண்ணா என்று எப்படி கூப்பிட்டாலும் சரி, உயிரே உறவே தமிழே என்பதில் உண்மை இருக்கிறது. அது மேடை அலங்காரத்திற்காக சொல்லவில்லை. இங்கே தேர்தல் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் இந்த விளக்குகளும் கூட்டமும் பஸ்ல போறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது என்ன கட்சி கூட்டம்? பேசுவானுங்க சும்மா. டிராபிக் என்ன நல்லாவா ஆக போகுது, இந்த நாட்டை எங்க நம்மளை விட்டு போகவா போகுது அப்படின்னு பேச துவக்கியே 30 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு நான் இருந்தேன் பாருங்க, அதுதான் தப்பு. அந்த தப்புக்கான பொது மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இங்கே இலவச ஓட்டு உங்க சாதிக்கு நாங்க பண்றோம். என்ன சாதிக்கு செய்வதை விட தமிழர்களுக்கு செய்யுங்கள் நீங்கள். ஆனா அவங்க எது சட்டுன்னு விற்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்து அதையெல்லாம் விலைக்கு வாங்குவதோ விற்பதோ செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகள் இவர்கள். அவர்கள் உங்களுடன் அரசியல் பேச வருகிறார்கள். எதையும் விலைக்கு வாங்கி விடலாம், விற்று விடலாம் என்று நம்புவார்கள். இன்னொருத்தர் அங்க இருக்காரு, ஏழை தாயின் மகன். அந்த ஏழ்மையில தான் அதானிக்கு அம்பானிக்கு விட்டுட்டாரு எல்லாத்தையும். அங்கதான் அப்படி ஒரு மகன் இருக்குன்னா இங்க ஒரு விவசாயி மகன் 1 கோடி கடனா இருந்தத கஷ்டப்பட்டு கணக்கு போட்டு கூட்டம் கூடி 5,07,000 கோடியாக மாற்றி இருக்கும். இன்னொரு அடமானம், தமிழகத்தையே அடமானம் வைத்து விட்டவர். மாண்புமிகு சொல்றதா இருந்தா நீங்க சொல்லிக்கங்க. தமிழ் எவ்வளவு உன்னதமான மொழி, அதை பேச முடியவில்லையேன்னு அவர் வருத்தப்படுறாரு. நாங்க அவர் பேசினதுக்கு அப்புறம் ஏன்டா பேசினாருன்னு வருத்தப்படுறோம். அவரும் அண்ணனும் ஒன்றும் குறைந்தவர் இல்லை. பெங்காலுக்கு போனார் மமதா அவர்களுடைய கூட்டத்தில். பெங்காலிகள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த சீட்டே இல்லாம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு பெங்காலியில பேசினாரு.
பெங்காலிகள் பூரா கைத்தட்டி ஆர்ப்பரிச்சுட்டாங்க. அடா அடா அடா, தமிழ் எவ்வளவு அழகான மொழின்னு. இவர் பெங்காலியே பேசலங்க. சரி, இதெல்லாம் வராத விஷயத்தை பற்றி கேள்வி பண்ணுவது தவறுங்க. இது அரசியல் நாகரிகமாக இருக்காதுன்னு. சரி, அரசியல் பேசுவோம். அது மட்டும் வந்துருச்சா உங்களுக்கு? வரலைங்கிறது தானே எங்களுக்கு குறை. நாங்கள் எங்கள் அப்பா இப்படி பண்ணாரு, பாட்டனார் அப்படி பண்ணாரு, முப்பாட்டனார் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எனக்கு தான் காந்தி முப்பாட்டனார். எனக்கு எல்லா சுதந்திர வீரர்களும் எனக்கு முப்பாட்டன். அதை கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நான் என்ன செய்தேன் என்பதுதான் முக்கியம். அந்த கணக்கு தீர்ந்து போறதுக்கு முன்னாடி வந்து கணக்கு காட்டிட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேங்க. லேட்டா வந்திருக்கேன், அதுக்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஷேர் பண்ணுங்கப்பா. இந்த தமிழ் கலாச்சாரம், அதை நாங்கள் காப்பாற்றுகிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் நடிப்பு. நான் நடிகன், எனக்கு தெரியும். நடிப்பியது நேர்மையா எப்படி சொல்றாங்க. என் கட்சிக்காரன்லேயே ஒருத்தர் இன்னைக்கு காலையில் இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒருத்தர் இது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒருத்தர் அவருக்கு தெரிந்ததெல்லாம் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், இந்த கட்சி இதை செய்யும் போல் இருக்கு என்பதை 3 வருடங்களுக்கு முன்பாக நம்பி, அவருடைய நம்பிக்கை எங்களை நெஞ்சு விம்முகிறது. அப்படி நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள். ஷேக் பண்ணக்கூடாது, கையிலே பிடிச்சிட்டு இருக்கேன். சிரிக்கணும்னு தோணும், நகைச்சுவையா. இவர்கிட்ட பணமும் கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னா, 2 கார் இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அவ்வளவுதாங்க அப்படின்னாரு. ஆனால் மக்கள் நீதி மையத்திற்காக போராடி வெல்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட வேட்பாளர்களை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை அத்வானி இடமெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. அந்த 2 கார் கூட இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில். எனக்கு ஒண்ணும் இல்லையா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, வேட்பாளராக இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏனென்றால் இவர்கள் வேர்வையை, உழைப்பை மதிப்பவர்கள். அவர்களிடம் நாட்டை கொடுத்தால் நன்றாக நடக்கும். என் வேலை குறையும். நான் எப்ப பார்த்தாலும் யார் எங்க திருட்டுத்தனம் பண்றாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ்காரனாக இருக்க விரும்பவில்லை. இப்பொழுது இருந்தே அந்த மாதிரி நல்லவர்களை சேர்த்து கொண்டால் இந்த கூட்டம் செய்யாது, செய்யறவனை காட்டி கொடுத்துரும். அப்படிப்பட்ட கூட்டமாக தான் இது இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் எங்கள் பண்பாட்டை சொல்லி வருகிறீர்கள். ஆனால் கீழடி என்ற ஒரு இடத்தை வரும்போது அதை இருட்டடிப்பு செய்கிறீர்கள். இன்னும் கீழே அடியில் தள்ளி மூட முடியுமா பார்க்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் நாடு முழுவதும் ஒரு மோனோ தீசத்தை, மோனோ கல்ச்சரை உருவாக்க நினைக்கிறீர்கள். ஒரே தொப்பி, ஒரே கொல்லா, ஒரே மொழி நடக்காது சாமி. இங்க நடக்காது. அதை எப்படி சொல்றேன் பாருங்க, தமிழ்ல சொல்றேன். अगर हिंदी में चाहिए हिंदी में मैं बोलता हूं. எனக்கு ஹிந்தி மேல் வெறுப்பு கிடையாது. நான் இந்தியில சம்பாதிச்சு இந்தியிலேயே வருமான வரி கட்டியிருக்கேன். நீங்க எந்த பாஷையிலையும் வருமான வரி கட்டாதவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பன்முகம்தான் என் நாட்டின் பெருமை. அதை செதுக்கி நீங்கள் ஒரு முகமாக ஆக்க முற்பட்டால் என் நாட்டின் அழகு குறைந்துவிடும். எங்கள் கலாச்சாரமும் மொழியும் பண்பாடும் விற்பனைக்கு இல்லை. புரிஞ்சுக்குங்க. யார் வந்தாலும் சரி, சென்டர்ல இருந்து இன்னைக்கு மோடி, நாளைக்கு யாரா வேணா இருக்கலாம். இந்த எங்களுடைய கோபம் 50 வருடமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தெற்கு தேய்கிறது என்று சொல்வதற்கு காரணம், அவங்களுக்கு மொத்தமா இந்த பக்கம் பூரா மதராசிசுமாங்க. முந்தி இப்பவாது பரவாயில்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளம் என்று இருக்கிறது என்ற ஒரு சின்ன இதுவாக இருக்கிறது. ஆனால்
அங்க போய் பார்த்தோம்னா, நான் வந்து சினிமாவில் நடிக்க போன ஏக் தூஜே காலத்துல கூட ஆப் மதராசி அப்படின்னு ஒரு தெலுங்குக்காரனை பார்த்து கேட்டா அவனுக்கு பொங்கும். ஹைதராபாதி அப்படின்னுவான். அது அவனுக்கு புரியவே புரியாது. அவ்வளவு இருட்டடிச்சு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை. இது என்னென்னமோ கதைகள். அவர்கள் நாங்க என் மூதாதையர்கள் கண்ட கனவு, எனக்கு சத்தியம் செய்து கொடுத்த ஜனாதிபதிகள் எல்லாம் காலமாகி விட்டார்கள். ஆனால் அந்த சிந்தனை காலாவதியாகாது என்பதுதான் உண்மை. அவர்கள் போட்ட திட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் வெரி ரோபஸ்ட். அதனால் தான் இந்த துரோகிகள் எல்லாம், இந்த கொள்ளை கூட்டங்கள் எல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் இன்று நாடு சீர்குலையாமல் இருக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் போட்டு வைத்த திட்டங்களும் எழுப்பிய தூண்களும் தான். அதை இடித்தாவது சமப்படுத்துவேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விட மாட்டோம். பாதி இந்தியா பட்டினி கிடக்கிறது. இங்கே எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லைன்னா இது இருக்கு, வேல் வச்சுக்கோங்கிறாங்க. அந்த வேலை கேட்கலைங்க, அது அவர் கையிலேயே இருக்கட்டும். நாங்க கூப்பிட்டுக்கிறோம், வேணும்னா எங்களுக்கு வேலை கொடு. அவர்கிட்ட கேட்டாலே கொடுத்துருவார் போல் இருக்க. நீ என்ன வெறும் வேலை கொடுக்குற? அப்புறம் அவருக்கு அது நாங்களும் கோமணம் கட்டிக்கிட்டு தான் அலையணும் என்று பொறுமுகிறான் பக்தன். பக்தனுக்கே கோபம் வருகிறது. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் தமிழகம் தான் எங்கள் தமிழகம். எல்லாம் என்னோட கட்சியில பாருங்க, பொட்டு வச்சவங்க இருப்பாங்க, நமாஸ் படிச்சு நெத்தி கருப்பானவங்க இருப்பாங்க, இந்த கமிலாநாதர் இருப்பாங்க. பெருமையாக நான் ஆம், என்னுடைய மதம் இஸ்லாம் என்று, என்னுடைய மதம் கிறித்துவம் என்று, என்னுடைய மதம் வைணவம் என்று, சைவம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இங்கே அவர்களுக்கு இடம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சமூக நல்லிணக்கம் விற்பனைக்கு அல்ல. வாங்க வராத. கையை தட்டி விடுவோம். முடிந்தால் காந்தியை பத்தி பேசுறதுனால உன் கையை ஒடிக்க மாட்டோம், ஆனா தட்டி விடுவோம். காந்தி காந்தின்னு அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதுனால வரும் கோபத்தை துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்கிறது காந்தியார் சொல்லி கொடுத்த அறிவுரை. அப்படி அது தீர்வாகாது என்பதனால் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கிறோம். எங்களுடைய சமூக நல்லிணக்கம் விற்பனைக்கு அல்ல. நீ எந்த வேலை காட்டினாலும் நடக்காதீங்க. நான் அந்த வேலை சொல்லலைங்க, உடனே கோச்சுக்காதீங்க. வேலை காட்டாதேங்கிறேன் நான் எங்ககிட்ட. ஏனால் 100 வருடமாக சமூக நீதியை பற்றி பேசிய கட்சிகள் பல இருந்திருக்கின்றன. அவற்றிலிருந்தெல்லாம் நல்லவற்றை செதுக்கி செதுக்கி நல்லவர்கள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுதே ஒரு பக்கம் அதையெல்லாம் கரைத்து சாக்கடையில் ஊத்தி கொண்டிருக்கிறார்கள் சில பேர். இங்க சமூக நீதியை மொத்த குத்தகைக்கு எடுத்தவர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் யாரும் அதை மனதளவில் நினைப்பதாக எனக்கு தோன்றவில்லை. எல்லாம் லிப் சர்வீஸ், உதட்டளவில் தான் அங்க பேசுறாங்க. சமூக நீதி, நீங்கள்லாம் கீழ் சாதியில் இருந்தீர்கள், உங்களுக்கு உயர்வு கொடுத்தது நாங்கள் போட்ட பிச்சை என்று பேசுகிறார்கள். சமூக நீதி என்பது ஒரு விதமான ஈகை அல்லங்க, அது எங்களுடைய ரைட். அது புரியாமல் இருந்த இந்த உலகுக்கு புரிய வைக்க முயற்சி தான் இந்த நவீன அரசியல். அதைத்தான் நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். இவ்வளவு சமூக நீதி பேசுறீங்கல்ல, என் தம்பி திருமாவளவனுக்கு முந்தி 21, அப்புறம் 10 இடம், இப்ப 6. அப்புறம் எங்க கொண்டு வைப்பீங்க என் தம்பிய? என் தம்பி இங்குதான் வர வேண்டி இருக்கும். அது அடுத்த தேர்தலில் பார்ப்போம். எங்கள் சமூக நீதி விற்பனைக்கு அல்ல. என்ன பண்ணீங்க? மாறி மாறி 2 பேரும் இதுல வேற வருத்தப்படுறாங்க. ஏங்க நீங்க அதிமுக மட்டும்
வைக்கிறீங்க, டிஎம்கே கொஞ்சம் கம்மியா வைக்கிறீங்களே. எத்தனை நாள்லையா நீங்க நான் பேசுறது சரியா கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சதை கேட்டுக்கிட்டு போய் நான் இப்ப ஊடகத்தாரையும் சொல்லுகிறேன், நான் திட்டின விஷயத்தெல்லாம் எடிட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு? திட்டி வேலைக்கு ஆகாதுங்கிறது தெரிஞ்சே 10 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. திட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இவங்க மாறி மாறி இவங்க 2 பேரும் பண்ண தவறுகளை எல்லாம் சொல்லி மாளாது. அதுதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூவம் நதியை தேம்ஸ் நதியாக்குகிறேன் என்று கரகரத்த குரலில் அழகான தமிழில் என் மதி மயங்க ஒருவர் சத்தியம் செய்து கொடுத்தார். சின்ன பையனா ஓட்டு போட எனக்கு அருகதை இல்லாத வயதில் இருந்த போது கூட இதாயா தலைவன் என்று நான் சொல்லி இருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய வேள்விகள் எல்லாம் கேள்விக்குரியதாக ஆகிவிட்டன. கூட்டமாக இருந்த போது அந்த நல்ல கூட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து போய் அந்த சித்தாந்தங்கள் நாங்கள் எதற்காக இந்த கட்சிகள் எல்லாம் வர வேண்டும் என்று தமிழகம் ஆதரித்து அவர்களை கை நீட்டி வரவேற்றதோ அதையெல்லாம் நீர்த்து போக செய்து விட்டார்கள். அவர்கள் வந்ததும் காலத்தின் கட்டாயம், அவர்கள் வெளியேறப் போவதும் காலத்தின் கட்டாயம். அவர்கள் வரும் பொழுது அது எப்படி காலத்தின் கட்டாயமாக இருந்ததோ அதே போல் மக்கள் நீதி மையமும் காலத்தின் கட்டாயம். மறதி தேசிய வியாதி என்று நான் சினிமாவிலேயே வசனம் எழுதியிருக்கிறேன். அது வெறும் வசனம் அல்ல, என்னுடைய ஒரு விதமான ஒப்பாரி. அது அழுது இறந்து விட்ட பல நல்ல குணாதிசயங்களை நினைத்து நான் வைத்த ஒப்பாரி. அது மறதி ஒரு தேசிய வியாதி. அப்பப்ப மறந்துடுவோம். இந்த தேம்ஸ் நதி ஆக்க போன கூவம் என்னாச்சுங்க? முந்தியெல்லாம் அட்லீஸ்ட் தாய்மார்கள், வேலைக்கு போற தாய்மார்கள் அல்லது நல்ல சட்ட துணி மணி போட்டுக்கிட்டு சலவை சட்டை போட்டுக்கிட்டு போறவங்கெல்லாம் அந்த பக்கிங்ஹாம் கால்வாயை கடக்கும் போது கொஞ்சம் மூக்கையாவது மூடிக்கிட்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் ஜாகிங் சூட் போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்மூச்சு வாங்கிக்கிட்டு போகிறாங்கங்க. பழகிடுச்சு உங்களுக்கு. மறதி தேசிய வியாதி. இங்கே ஒரு சாக்கடை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட்டால் இவர்களை நீங்கள் மன்னிக்கத்தானே செய்வீர்கள். இது ஊழல் என்று தெரியாதா? 16 மணி நேரம் பவர் கட் அப்படி போட்டு தமிழக தொழில்களை எல்லாம் வஞ்சித்த ஒரு அரசு. 2 பேரையும் சொல்றப்பா, கேட்டுக்கிறங்க. பாதி பேர் ஓடிட்டான் இங்க இருந்து. சரி, நாங்க சரி பண்றோம். பல லட்சம் கோடி முதலீடு. அது எங்க? இந்த வீதியெல்லாம் பாருங்க. இவங்க கான்ட்ராக்ட் போட்ட அன்னில இருந்து ஏதாவது முன்னேற்றம் இருக்கணும்ல. எங்களை மாதிரி ஆட்கள் குரல் கொடுக்கும் போது திடீர்னு ஒரு பாலத்தை 10 வருஷமா கட்டி முடிக்காம இருந்த பாலத்தை அவசரமா கட்டி முடிக்கிறாங்க. அப்படித்தான் நடக்கிறது. கேள்வி கேட்கவே ஆள் இல்லாத ஒரு கொடூரம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற. அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி அங்கிருந்து எங்க இவங்க பண்றது போதாது, அங்கிருந்து அடிச்சு அவங்க ஒரு நிமித்துறாங்க. இயற்கையும் நமக்கு ஒத்துழைக்கவில்லை. கோவிட் வந்தது, மொத்தமா ஒரே தர்மடி எல்லாருக்கும். அதிலிருந்து இன்னும் நம்மளுடைய பொருளாதாரம், தமிழகத்தின் பொருளாதாரம் இன்னும் மீளவில்லை. நாட்டின் பொருளாதாரம் அப்புறம் பார்த்துப்போம். டிமானிட்டைசேஷன் வந்தபோது நானும் பாமர தமிழன் போல் நம்பி, ஆஹா அற்புதமான விஷயம், இனி கருப்பு பணம் முதலைகள் எல்லாம் இங்கே இருக்க முடியாது என்று முதலைகளை வெளியேற்றுவதற்காக குளத்தின் நீரை எல்லாம் வெளியே சிறு தொழில் செய்து கொண்டிருந்த மீன்கள் எல்லாம் செத்து போனன. முதலைகள் மார்னிங் வாக்குக்கு நடக்கிற மாதிரி நடந்து வேறு குளத்துக்கு போய்விட்டன. இப்ப இன்னொரு குளம் நிறைய முதல்ல இருக்கு. டிமானிட்டைசேஷன் பண்ணதுதான் மிச்சம். நானே சாரி சொன்னேன், தப்பா சொல்லிட்டேன், நல்லது நடக்கும் நினைச்சு சொல்லிட்டேன், ஆனா நடக்கல என்று இன்று சொல்லுகிறேன். உள்ளூர்காரவங்களுக்கும் சொல்றேன், அங்க இருக்கிற அந்த
அங்க சென்டர்ல இருக்கிறாங்க. சென்டர் வேற, மையம் வேற, குழப்பிக்காதீங்க. அவங்களுக்கும் சொல்றேன், எங்கள் தொழில்கள் விற்பனைக்கு அல்ல. நீ வந்தாலும் சரி, அத்வானி வந்தாலும் சரி, அம்பானி வந்தாலும் சரி, அதானி வந்தாலும் சரி, எதுவுமே விற்பனைக்கு இல்லை. இது மக்கள் சொத்து. இதை தனியாக ஒரு கூட்டம் ஹார்பர் கட்டி விளையாட முடியாது. ஐயோ, என்னங்க கொஞ்சம் பேசுங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி பேசுறீங்களே, வருமான வரி ரைடு விட்டுருவாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வருமான வரி அதிகாரிகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி? லஞ்சம் கொடுத்ததுனால் ஃப்ரெண்டு இல்லை, நான் வரி கட்டுவதனால் நண்பர்கள். அந்த பெருமை ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்தால் இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு வாய்க்க மாட்டார்கள். இவங்க தான் ஏமாத்துறாங்களே, நம்மளும் கொஞ்சம் வரியை ஏமாத்தினா என்ன? கட்டபொம்மனே வரி கட்டாம தானே இருந்தா. ஐயோ, கட்டபொம்மன் வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன போது வெள்ளையா இருந்தாயா? இப்ப நீங்க இருக்கிறது இந்த கொள்ளையர்களையும் வெள்ளையர்களையும் குழப்பிக்காங்க. இது நமது ஆட்சி, மக்களின் ஆட்சி. அது மீண்டும் மலர வேண்டும். அதுதான் மலரணும். வேற பூவெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க மக்கள் ஆட்சி மலர வேண்டும். எங்கள் குழந்தைகளின் கல்வி விற்பனைக்கல்ல, எங்கள் இளைஞர்களின் எதிர்காலம் விற்பனைக்கல்ல, எங்கள் அக்கால் தங்கைகளின் மானம் விற்பனைக்கல்ல, இயற்கை வளங்கள் விற்பனைக்கல்ல, எங்கள் வேளாண்மை விற்பனைக்கல்ல, எங்கள் ஏழ்மையும் பசியும் விற்பனைக்கல்ல, எங்கள் கனவுகள் விற்பனைக்கல்ல, எங்கள் வாக்காளர்கள் விற்பனைக்கல்ல, ஓட்டு விற்பனைக்கல்ல, அடியேன் நானும் விற்பனைக்கு அல்ல. என்னை பார்த்து, எங்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு அனுபவம் இல்லை. அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தால, தாங்க மாட்டாரு என்று மௌரியா பேசும்போது, ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க என்று ஆருடன் சொன்ன அரைகுறை ஜோசியர்கள் எல்லாம் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம், அவர்கள் செய்யும் அரசியல் எல்லாம் அசிங்கமாக திட்டுவது, வெட்டுவேன், குத்துவேன், நாக்கறுப்பேன் என்று சொல்வது, இதெல்லாம் தான் அவங்க அரசியல். இது எங்கள் அரசியல் அல்ல. ஆனால் நாங்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு கோபம் அதிகம் வரும், வலி அதிகம் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் உண்மையை வைத்து குத்துவோம். எங்களுக்கு அனுபவம் இல்லை, இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் தாங்க மாட்டாங்கிறாங்க. ஓகே, அடுத்து நீங்க தூங்கணும் இல்லை இன்னைக்கு ராத்திரி, அதுக்காக ஏதோ பெண்ணாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எங்களுக்கு அனுபவம் இல்லையாம். இப்ப என்ன சொல்றது அவங்களுக்கு பதில்? சரிங்க ஐயா, எங்களுக்கு அனுபவம் இல்லை, ஊழல் செய்வதில் அனுபவம் இல்லை, கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிப்பதில் அனுபவம் இல்லை, மேடையில் ஏறி வணங்குவோமே தவிர மேசைக்கடியில் வணங்கி பழக்கமில்லை, நான் பார்த்து ஹெலிகாப்டரை வணங்கி பழக்கமில்லை, லஞ்சம் வாங்குவதில் அனுபவம் இல்லை, சாதி கணக்குகள் போடுவதில் அனுபவம் இல்லை, எனக்கு பின் மகன், பேரன், கொள்ளு பேரன் என்று அனுபவம் வரக்கூடாது என்று திண்ணமாக இருப்பவர்கள். சோ அந்த காலத்துல தான் வரும், அனுபவம் இல்லை. பெண்களை இழிவாக நடத்துவதில் அனுபவம் இல்லை. இங்க இருக்காங்க, கேட்டு பாருங்க. அதனாலதான் மக்கள் நீதி மையத்தில் பெண்கள் போஸ்டர் ஓட்டுறாங்க, பெண்கள் நோட்டீஸ் கொடுக்கறாங்க, ஆண்கள் பின்னாடி போறாங்க, வேற ஏதாவது வேணுமான்னு நோட்டீஸ் கட்டையை தூக்கிட்டு ஆண்கள் போவாங்க, முன்னாடி பெண்கள் போவாங்க. இதுதான் மக்கள் நீதி மையம், இதுதான் நாளைய தமிழகம், நாங்கள் அமைக்க போகும் தமிழகம். எங்களுக்கு கலவரம் செய்வதில் அனுபவம் இல்லை,
பத்திரிகையாளர்கள் கேள்வியில், நீங்க ஒரு ரஸ்தா ரோக்கோ அல்லது ரயில் நிறுத்தம் அல்லது உண்ணாவிரதம் இதெல்லாம் செய்வதில்லையே, இது வேறு விதமான அரசியல் இருக்க, வெறும் ட்விட்டர்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? உண்ணாவிரதங்கிறதுல எனக்கு பெரிய எதிர்ப்பு உண்டு. காந்தியாரை மதிக்கிறேன், ஆனால் நான் எங்க கட்சி உண்ணாவிரதம் இருக்க விட மாட்டேன். வாங்க சாப்பிடலாம் இந்த 10 பேருக்காவது சோறு போட முடியுமேன்னு கூப்பிட்டு சாப்பிட வச்சிருவேன். பாதி நாடு பட்னியில் கிடைக்கிறது, இதுல என்ன உண்ணாவிரதம்? சிரிக்க மாட்டாம ஜூஸ் குடிச்சு அதை முடிச்சு வைப்பாங்க. அந்த உண்ணாவிரதம் வேறு, அது சாகும் வரை. இது ஏழைகள் சாகும் வரை இருக்கும் உண்ணாவிரதம். அதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. பஸ்ஸை ரயிலை மாணவர்களோடு வைத்து கொளுத்தும் அனுபவம் எங்களுக்கு கிடையாது, வேண்டவும் வேண்டாம். ஒடுக்கப்பட்டவர்களை நசுக்குவதில் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. என் தமிழக மக்களை, இளைஞர்களை ஓட ஓட சுட்டு பொசுக்குவதில் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. ஆற்று மணலையும் மலையையும் காட்டையும் அழிப்பதில் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. சரி, அனுபவம் மிக்கவர்கள் தான் என்ன செய்து விட்டார்கள்? அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. எனக்கு சிலவற்றில் அனுபவம் உண்டு, உழைத்து உயர்ந்த அனுபவம் உண்டு. இந்த மேடை என் உயரம் அல்ல, அது எனக்கு தெரியும். நான் 5, 8 தான், அது எனக்கு தெரியும். ஆனால் இந்த மேடை, நான் சினிமா மேடையாக இருந்தால் அதில் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது என்று தெரியும். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு, தலைவா என்று சொல்வதற்கு இத்தனை பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தலைவர்கள். ஸ்டாலின் காப்பாற்ற மாட்டான், கொள்ளையடிப்பான். இங்கே இருக்கும் துணைத் தலைவர் மகேந்திரனாக இருக்கட்டும், அவர் துறையில் அவர் தலைவர் தான். இங்கே மௌரியாவாக இருக்கட்டும், கமிலாநாதரா இருக்கட்டும், இங்கே இருக்கும் உமாதேவியாக இருக்கட்டும், இங்கே இப்போ அசாமில் இல்லத்தரசிகளுக்கு 2000 ரூபான்னு காங்கிரஸ் அனுமதிச்சிருக்காங்க. ஒரு கை தட்டுவாங்க. நல்லதை யார் செய்தாலும் நாங்கள் பாராட்டுவோம் என்பதற்கு. இங்கே அந்த அசாமில் கலெக்டராக இருந்தவர் இங்கே இருக்கிறார், ரங்கராஜன். ஸ்டாலின் 1ஆம் நம்பர் எல்லாருமே சாதனையாளர்கள். பேர் சொல்ல விட்டுட்டு பத்மபிரியா இருக்காங்க, ஸ்னேகா இருக்காங்க, முருகானந்தம் இருக்கிறார். முகம் தெரிஞ்சதுனால நான் ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். இங்கே இல்லாதவர்கள் கூட இருக்கிறார்கள். அனைவருமே தலைவர்கள். எனக்கு 66 வயசு. எனக்கு இங்கே இருப்பவர்கள் எல்லாம் யார் தலைவர் யார் தலைவர் என்று கொண்டிருக்கிறது என் கண். அன்பின் மிகுதியால் அவர்கள் நிரந்தர தலைவர் என்று சொன்னாலும் எதுவுமே நிரந்தரமில்லை என்னும் வாழ்க்கை ரகசியம் புரிந்தவன் நான். மரணத்தை வாழ்க்கையின் ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டவன் நான். வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதற்குள் மரணமும் அடங்கும் என்பதை புரிந்தவன் நான். உங்கள் எல்லோரையும் போல்தான் இந்த உலகத்திற்குள் நான் வந்தேன். ஆனால் என்னுடைய வெளியேற்றம் எல்லோரையும் போல் இருக்கக்கூடாது, சற்றே வித்தியாசம். சமூக நீதியில் சாக்கடையின் பிறப்பிடம் ஸ்டாலின். அதற்கான திட்டத்துடன் வந்திருக்கிறேன். அந்த அனுபவம் தான் என்னை இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது. நேர்மையாக வாழ்ந்த அனுபவம் எனக்கு உண்டு. தமிழக பெருமையை, கலாச்சாரத்தை உலகறிய செய்ததில் எனக்கு அனுபவம் உண்டு. காசுக்கு விலை போகாமல் மார்தட்டி நெஞ்சை நிமித்தி அரசுக்கு எதிராக கேசு போடுவேன், ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று சொன்ன அனுபவம் உண்டு எனக்கு. சம்பாதித்த பணத்தை ஏழைகளின் பயனுக்காக செலவிடுவதில் எனக்கு அனுபவம் உண்டு. நல்ல தலைவனாக ஒரு நற்பணி இயக்கத்தை, பல லட்சம் பேர் கொண்ட நற்பணி இயக்கத்தை வழிநடத்திய அனுபவம் எனக்கு உண்டு.
ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை 40 வருடமாக வெற்றிகரமாக நடத்திய அனுபவம் உண்டு. மக்களின் கண்ணீரையும் செந்நீரையும் பார்த்த அனுபவம் எனக்கு உண்டு. பசியின் அனுபவம், வேர்வையின் அனுபவம், உழைப்பின் அனுபவம் எல்லாம் எனக்கு உண்டு. அதனால்தான் நான் தேர்ந்த அரசியல் சென்ட்ரிசம் என்ற சித்தாந்தமானது. அதில் எது மையம்? மையம்னா எது மையம்? இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம இருக்கிறதா? இல்லை, மக்கள் தான் மையம். பாக்கி எல்லா சித்தாந்தங்களும் அது என்ன இசமா இருந்தாலும் சரி, காந்தி இசமும் சேர்த்து சொல்லுகிறேன் நான், எந்த இசமாக இருந்தாலும் அது மக்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. மக்களுக்காக அது திருத்தப்படலாம், திருத்தப்பட வேண்டும். இது என்னுடைய நம்பிக்கை. All isms are work in progress. So is our society. அந்த சொசைட்டியில் புதிய அரசியல் பண்பாளர்கள் நாங்கள். புதிய அரசியல் பண்பு, அது ஆங்கிலத்தில் நான் எழுதினேன் கையெழுத்துப்படும் போது. நீங்கள் யார்? கமல்ஹாசன் நியோ பொலிட்டி கல்ச்சரிஸ்ட் என்று எழுதினேன். இந்த அரசியலை மாற்ற வந்திருக்கிறோம் நாங்கள். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும், உங்களுக்கு புரியாது. புரிய வைப்பது என்றால் கவர்னன்ஸின் மூலமாகத்தான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இங்கே வாய்ச்சொல்லில் வீரம் பேசி விளையாட முடியாது. நாங்கள் அதற்குத்தான் வந்திருக்கிறோம். நீங்கள் வழிவிட வேண்டாம். மறித்து விளையாடியே பழக்கப்பட்டவர்கள் நீங்கள். மக்கள் விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். இங்கே அவர்கள் வழிவிட மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் வழி சொல்லுங்கள், அந்த வழியே நாங்கள் சென்றடைகிறோம். நாங்கள் குடியேறப் போவது கோட்டையில் அல்ல, உங்கள் தொகுதிகளில். கோட்டைக்கு கையெழுத்து போட மட்டும்தான் போகணும், மற்ற நேரம் மக்களோட இருக்கணும். The right to recall என்பதை அரசியல் சத்தியமாக மாற்றி காட்டும் மக்கள் நீதி மையம். அதுக்காக என்ன இழப்பு வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மக்கள் நீதி மையம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. அதை ஒத்துக்கொண்டுதான் எங்கள் வேட்பாளர்கள் நிற்கப் போகிறார்கள். புதுசாக வந்த வேட்பாளர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சொல்கிறேன். எங்களுடைய வேட்பாளர்கள் அவரவர்கள் தொகுதிகளுக்கு சென்று இங்கே என்னென்ன குறைகள் என்பது தொகுதியில் பெரிய மனிதர்கள் அல்லது சமூக நோக்கர்கள், அரசியல் நோக்கர்கள், இவர்கள் எல்லாம் கூடி அனுபவம் மிக்கவர்கள், வேறு கட்சி தலைவர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று பட்டியலிட்டு கொடுத்தால் அதில் எவை எவை நிவர்த்தி செய்ய முடியும், எத்தனை காலத்திற்குள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு பாண்டு பத்திரத்தில் இருவரும், அதாவது இந்த வேட்பாளரும் அங்கே இருக்கும் பெரிய மனிதர்களும் கையெழுத்திடுவார்கள். நான் அந்த பத்திரத்தில் கேரண்டர். அந்த வேலை நடக்கவில்லை என்றும் புகார் உண்மையாக இருந்தால், ஏன் அந்த கவிட்டு ஒன்று போடுறேன்னா எதிர்கட்சி உடனே நடக்கலைம்பாங்க. மக்கள் சொல்லட்டும் அதை. நீங்கள் எப்பொழுதுமே பொய் பேசி பழக்கப்பட்டவர்கள். உங்களிடம் நியாயம் கேட்கவும் வரமாட்டேன், நல்லது கேட்கவும் வரமாட்டேன், அது வராது உங்களுக்கு. மக்களிடம் கேட்கிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சொன்னீர்கள், கமல்ஹாசன் சொன்னீர்கள், அங்க குதூகலமா சொல்லிட்டு போயிட்டீங்க, இங்க நடக்கல இந்த வேலை, 6 மாசத்துல செய்வேன்னாரு. 9 மாசம் ஆச்சு, காத்திருக்கிறேன், என்ன சொல்றீங்கன்னு. உடனே விசாரணை. யூ கேன் ரீகால் தி எம்எல்ஏ. அந்த பதவிக்கு வேற ஆள் இருந்தா அனுப்பி வைப்போம், இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல பார்ப்போம். நாங்க பொறுப்பெடுத்து வேலையை நடத்திக்குவோம், அந்த தொகுதியை கைவிட மாட்டோம். இது என்னங்க அரசியல்? இது ரைட் டு ரீகால். இது நடந்து கொண்டிருக்கிறது யூரோப்பில். அதுக்கு யூரோப்பை பார்த்து காப்பி அடிக்கிறது இல்லை, மனிதத்தை பார்த்து மனிதன் காப்பி அடிப்பது. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் மக்கள் நீதி மையமும் டார்ச் லைட் சின்னமும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மறக்காமல் நீங்கள் செய்யுங்கள். இங்கே
எங்கள் தொண்டர்கள் மாத்திரம் பிரச்சார வேலையில் ஈடுபட வேண்டாம். நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசையுள்ளவர்கள் எல்லோருமே எங்கள் பிரச்சாரகர்களாக மாறுங்கள். அந்த பிரச்சாரத்தை துவங்குங்கள். இங்கிருந்து பார்ப்பவரும் அங்கிருந்து பார்ப்பவரும் அப்படியே போற போக்கில் நின்று கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போறீங்களே, அவங்களுக்கும் சொல்றேன், இது நம் கடமை. தமிழகத்தை சீரமைப்போம் என்பது என் குரல் மட்டுமல்ல, நமது குரலாக மாற வேண்டும். அதை அப்படி மாற்றி காட்டுங்கள். டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று சொல்வது எனக்கு எந்த சங்கோஜமும் இல்லை. எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்வதில் எந்த இதுவும் சங்கோஜமும் எனக்கு இல்லை. அது எப்படி வெக்கம் இல்லாம ஓட்டு போய் கேட்கறது? வெக்கமே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அவர்களுக்கு தான் அரசியல் தெரியாது. திருடியவன் தான் போய் கேட்கறதுக்கு வெக்கப்படணும். நாங்கள் சீரமைக்க வந்தவர்கள் சந்தோஷமாக கேட்கிறோம். மாற்றத்திற்கான ஓட்டு, அது எங்களுக்கான ஓட்டு. அந்த மாற்றத்தை நீங்கள் வேறு பெயர் சொல்லி விழிக்க தேவையில்லை. மக்கள் நீதி மையம் என்று சொல்லி வரும் 5 வருடத்திற்கு விழித்து பாருங்கள். அது பலிக்கிறதா பாருங்கள். அப்புறம் அது எங்க பேர், நிரந்தர பேர் மக்கள் நீதி மையத்துக்கு அது தங்க வைக்க வேண்டும். அப்படி தங்க வைக்க தவறியவர்கள் எல்லாம் களை எடுக்கப்படுவார்கள். இது என் கடமை. இதை நான் செய்வேங்கிறது என் கூட வேலை செஞ்ச எல்லாருக்கும் தெரியும். என்ன நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தவற்றை திருத்துவது என்பது நான் சினிமா எடுத்த போதே செய்திருக்கிறேன். உங்க வேலை செய்யும் போது நான் விட்டு வைக்க மாட்டேன், அறகுறையா விட்டுட்டு போக மாட்டேன். நல்லவற்றை எல்லாம் சமாதியில் மூடிவிட்டு கிரிமினல் கேஸ் உள்ளவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டும் காலம் இது. உங்கள் சாதனை என்னன்னு சொன்னேன். என்ன கேட்குறீங்கல்ல, அனுபவம் என்ன, சாதனை என்னன்னு நான் சொல்றேன். உங்க சாதனை ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஜெயிலுக்கு போன சாதனை தான் உங்கள் சாதனை. கொலை கொள்ளை நீங்கள் பதவியில் இருக்கும் போதே நடந்தது, உங்கள் தூண்டுதலின் பேரில் நடந்தது என்பதுதான் உங்கள் சாதனை. அதற்கு இன்னும் தண்டனை வாங்காமல் சிலர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உங்கள் சாதனை. எங்கள் சோதனைகள் எல்லாம் உங்கள் சாதனை. அதை மாற்ற வந்திருக்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம்னும் போது நாங்க மட்டும் நினைச்சிடாதீங்க, நீங்களும் சேர்த்துதான். சேருங்கள், வாருங்கள். இன்னமும் நான் என்ன வருவார்னா ஒவ்வொருத்தரும் அங்க போயிட்டு இருக்காங்களே, என்ன யார் அங்க போகணுமோ அங்க போவாங்க, யார் இங்க வரணுமோ வருவாங்க. இது வெல்லும் படை என்பதை நாங்களாக காயின் பண்ண வேர்டு இல்லைங்க. மக்கள் வாயிலிருந்து வரும் செய்தி மூலமாக இது வெல்லும் படை என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த வெல்லும் படையின் கூர் நுனியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு பெருமை. பின்பலமாக நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். நல்ல தமிழர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். நம்பிக்கையுள்ள தமிழர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். முக்கியமாக தாய்மார்களும் இளைஞர்களும் சத்தியமாக எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதற்கான ஆவணங்கள் எங்கள் கையில் இருக்கின்றன. புதிய ஓட்டாளர்கள் எல்லாம் புதிய சிந்தனையை, வாக்காளர்கள் எல்லாம் புதிய சிந்தனையை வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதை நாங்கள் கொடுப்போம். அதற்கு தயாராக இருங்கள். மற்றபடி இங்கே நான் ஒவ்வொரு இடமாக சென்று எல்லோரிடத்திலும் ஓட்டு கேட்டாலும் நேரம் குறைவாக இருக்கிறது. அதனால் நீங்களும் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன். இந்த மாதிரி வெக்கம் கெட்டவங்க ஆள் கூட்டமே இல்லை, அதனால மக்களையே பிரச்சாரம் செய்ய சொல்றாரு. நாளைக்கு ஒருத்தன் சொல்லுவான், ஐயா இது நிஜமான கூட்டங்க, காசு கொடுத்து வந்ததில்லை. ஆமாங்க, இவங்க வந்ததே சும்மா தான் வந்திருக்காங்க. ஒரு வேலையை கொடுத்து அனுப்பினா போய் செய்வாங்க. உங்களுடைய பெரிய ஆண்டு விழாக்களை எல்லாம் நாங்கள் பார்த்ததில்லையா? நீங்க காட்டுற டிவியிலேயே நீங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்க கட்சி தலைவர்கள் எல்லாம் பின்னாடி குவார்டரை வச்சுட்டு சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க உங்க கூட்டம். அதுதான் உங்கள் அரசியல்.
அந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம். அந்த பழக்கமுடையவர்கள் யாராவது இங்கே வந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லது அங்கேயே போங்கள். ரொம்ப சின்னதா மெலிசா தெரியும் இந்த கட்சி, இது வளர்பிறை, அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்திருந்து பாருங்கள், பிரகாசமாக தமிழகத்தில் ஒளி வீசும் இந்த டார்ச். என்னங்க இவ்வளவு தட்டப்படலாம் நம்பிக்கையா பேசுறாருன்னா, பேட்டரி அப்படிப்பட்ட பேட்டரிங்க. ஒளி வீசாமல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாய் ஒளி வீசும் இந்த டார்ச். அதாவது தோத்துட்டா அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அதை கேட்பாங்க என் கட்சிக்காரங்க. தோத்துட்டா என்ன பண்றது? அசம்பிளியில போய் எதிர்குரல் படணும். அந்த அவமானம் நமக்கு நேர்ந்து விடக்கூடாது. உழையுங்கள் உழையுங்கள், ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றுதான் நான் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களை ஆட்சிக்கு அருகில் கொண்டு செல்லுங்கள், ஆட்சி கட்டிலில் அமர்த்துங்கள் என்று சொல்ல மாட்டேன் நான். ஏனால் இவர்கள் செய்து வைத்த அட்டூழியத்தினால் அமர்வதற்கு நேரம் இருக்காது, அவ்வளவு வேலை இருக்கிறது. அதை செய்து முடிப்பதற்கே முதல் 2.5 வருடம் ஆகிவிடுமோ என்ற பதட்டம் இருக்கிறது. இருந்தும் நம்பி சொல்கிறோம், 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துவோம், இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் கொடுப்போம், கல்வியை மீண்டும் கைப்பற்றும் அரசு. டாஸ்மாக் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, வெறும் வியாபாரிகள், கல்வியை எங்ககிட்ட கொடுங்க. இதுதான் நாளை, அது நேற்று. அது ஒண்ணு பாத்ரூம்ல போகும், இல்ல குடிச்சு வாந்தி எடுத்து தெருவில் கிடக்கும். எங்களது ரத்தம் பாய்ச்ச போகிறோம் என்றது சாராயமத்தை வரல, நாங்க ரத்தம் பாய்ச்ச வந்திருக்கிறோம். எங்க குரூப் ரத்தம் உங்களுக்கு பொருந்தினா எடுத்துக்குங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரத்த தானத்திற்கு தயாராக வந்திருக்கிறது மக்கள் நீதி மையம். அனைவருமே அதற்கு தயாராக இருக்கிறார். எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தவங்க தான் உமாதேவி எல்லாம். ஆசையா இருக்குங்க, பட் என்ன பயமா இருக்குங்கன்னு. பயப்படாதீங்கன்னு சொல்லி சகோதரர்கள் மத்தியில் இன்று தைரியமாக நின்று கொண்டிருக்கிறார் அவர். இதே தைரியம் எல்லா தமிழ் பெண்களுக்கும் வர வைப்போம். அந்த பாதுகாப்பை நாங்கள் தருவோம். இன்று போலீஸ் அதிகாரிகள் உட்பட உட்காருங்க, போலீஸ் அதிகாரி உள்பட பெண் அதிகாரிகள் உள்பட பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஊரில் இல்லத்தரசிகள் முதற்கொண்டு தைரியமாக நான் தான் இந்த நாட்டை நடத்துவதில் எனக்கும் பங்கு இருக்கிறது, நானும் பங்காளிதான் இந்த ஜிடிபியில் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளப் போகிறார்கள். இன்று சொல்லுகிறேன், இதை செய்து முடித்தால், இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் உலக அரங்கில் தமிழகத்தின் ஜிடிபி அங்க இருக்கும். அப்ப சொல்லுவாங்க, ஓஹோ இதுவும் ஒரு பலனா அதில் என்று. ஆம், அது புரியும் போது புரியும். எங்க கிட்ட கேட்காத அரசியல் தெரியுமா என்று. உங்களுக்கு பாடம் எடுக்க நாங்கள் வரவில்லை, நாங்கள் கற்ற அரசியலை செயல்படுத்த வந்திருக்கிறோம். வேடிக்கை பாருங்கள், கற்றுக்கொள்ள முடிந்தால் இன்னும் பல தேர்தல்கள் இருக்கிறது, அதில் வெல்ல முடிந்தால் வெல்லுங்கள். மக்கள் தயாராகிவிட்டார்கள் மாற்றத்திற்கு. மங்கி போன நீங்கள் இனி பிரகாசிக்க முடியாது. இது சாபம் அல்ல, தெரிந்த உண்மை. அனாலிசிஸ் ஏற்றுக்கொள்ளுங்கள். மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தோத்த பிறகு சொல்வீங்கல்ல, சொல்லி சொல்லி பழகுங்க. நடத்தியே காட்டுவோம். டைம் ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டம் தான். 33 நாள் 34 நாள் தான் இருக்கு. அதில் முடிந்தவரை முயற்சி செய்து வெற்றியை கைப்பற்றுவோம். அப்படி செய்தால் நாளை நமதாகும். ஊர்கோடி தான் தேர் இழுக்க வேண்டும். இது ஆட்டோமைஸ்டு தேர் இல்லை, ஆட்டோமேட்டிக் தேர் இல்லை, ஸ்டார்டர்லாம் கிடையாது. நீங்க தான் ஸ்டார்டர், நீங்க தான் என்ஜின், நீங்க தான் இழுத்தானோ. நாங்களும் இருக்கோம்.
தேர் திரும்பணுங்கும் போது கட்டையை கொடுப்பாங்களே, நல்லா நசுங்கும் அந்த கட்டை. ஆனால் தேர் திரும்ப வேண்டிய டைரக்ஷனுக்கு திரும்பும். அங்கே நசுங்க தயாராக இருக்கும் கட்டைகள் நாங்கள். எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் தேர் நல் வீதியில் ஓட வேண்டும் என்றால் நீங்களும் படம் பிடிக்க வேண்டும். பிடியுங்கள், தமிழகத்தை உயர்த்தி பிடியுங்கள். நாளை நமதே. நாளை நாளை நாளை. வணக்கம். நாங்கள் எந்த சட்ட விதிகளையும் மீறுவதில்லை. அரை மணி நேரம் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஆனால் பிரச்சாரம் ஓய்ந்து விட்டதாக நினைத்து விட வேண்டாம். போகும் வழியெல்லாம் பேசிக்கொண்டு செல்லுங்கள். மக்கள் நீதி மைய பெருமையை நீங்கள் சொல்லிக்கொண்டு செல்லுங்கள். என்னென்ன வாக்குறுதிகள் இருக்கின்றன என்று முன்பு தெரியாதவர்களிடெல்லாம் நம்பிக்கையாக சொல்லுங்கள். நாங்கள் நிறைவேற்றுவோம். வணக்கம். இருந்து ஆழமாக இருக்கும். இப்போ கம்பெனினால தலைவருக்கு நன்றி. வந்திருப்பவர்கள் நன்றி சொல்வதற்கு நகர செயலர் பத்மநாபன் அழைக்கப்படுகிறார். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இதுவரை காணாத ஒரு சரித்திர நாயகன் இன்று உங்களால் அறியப்பட்டிருக்கும். அவருடைய உணர்வை உணருங்கள். அதை சார்ந்து அவருடைய கரங்களை பலப்படுத்த இங்கு வருகை தந்திருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சோழநல்லூர் சட்டமன்ற சார்பாக வருகை தந்த அனைவருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. செயல் திட்டங்களை பற்றி சொல்லுங்க. இப்ப கேட்டதெல்லாம் போய்